குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க கிட்ட இருக்கிற குறைகளை உரியவரிடம் கூறு, ஊரெல்லாம் கூறாதேன்னு ஒரு கோட் படித்தேன். கரெக்டு தான். நேருக்கு நேராக பேசிட்டோம் அப்படின்னா பிரச்சனை குறையும். பின்னாடி பேசுகிறதும் தப்பு. ஆனால் நேராக சொன்னால் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? உன் வேலையை பாரு, நீ மட்டும் கரெக்டானு போயிடுவாங்க. இதே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட குறைகளை சொன்னோன்னா கொஞ்சம் ஷேக்கிங் அவங்கக்கிட்ட தெரியுது. 2 நாள் கழித்து தான் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா வம்பு, அமைதியாக இருந்துட்டா நல்லது. உரியவர்கிட்டையும் சொல்ல வேணாம், ஊரெல்லாமும் சொல்ல வேணாம். உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக போகலாம். அதுதான் இந்த காலத்துக்கு கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் குறைகளையே பார்க்காம நிறைகளை மட்டும் பார்த்துருந்தோன்னா எல்லா காலத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பர்கனர் நான்ஸ்டிக் கடாயில் பண்ண எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, முட்டை பொரியல், தயிர், சாதம் அப்படின்னு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கேப்பக்கூழ் ரெடி பண்ணியாச்சு. ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்லாம். தேங்க்யூ.